ஹாய் ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட் வச்சு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் பிளானோட டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு புரிஞ்சிருக்கும் டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட்டில் அப்ஜெக்டிவ், டைட்டில் இதெல்லாம் இருக்கும் தான் அப்படின்னு. பட் யாராவது இன்டர்வியூவில் டக்குன்னு கேட்பாங்க வாட் இஸ் டெஸ்ட் பிளான்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், பட் சொல்கிறதுக்கு வராது, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அதனால் அதோட டெஃபினிஷன் ஸ்லைட்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இது அப்படியே மனப்பாடமாக படிக்க சொல்லலை, பட் இதில் இருக்கிற 1-2 வேர்ட்ஸ் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி டக்குன்னு கேட்கும்போது இந்த வேர்டை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லிட முடியும். ஸோ இந்த டாபிக் குள்ள போகலாம். வாட் இஸ் டெஸ்ட் பிளான்? A test plan in software testing is a document. First புரிஞ்சுக்கணும், அது ஒரு document that outlines the strategy, scope, approach and resources required for testing a software application. So இந்த documentங்கிற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். So what is test plan ன்னு கேட்கும்போது a test plan is a document that outlines the resources which are needed for testing. இப்படி சொன்னா கூட போதும். இந்த 2 பாயிண்ட் டக்குன்னு ஞாபகம் வராதான், பட் டாக்குமெண்டாவது ஞாபகம் வரும்ல. டாக்குமெண்ட் வரும்போது கூட 2-3 வேர்ட்ஸ் போட்டு சொல்லிடுறேன். ஸோ அதனால இது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இது ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா a test plan is like a road map for testing. இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு டாக்குமெண்ட், அது ஒரு ரோடு மேப். இந்த ரெண்டுமே ஞாபகம் இருக்கும்போது ஏதோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ensuring that testers know what to test, எதை டெஸ்ட் பண்ண போறோம், how to test எப்படி, and what resources are needed, எதெல்லாம் தேவை. It helps organize the testing process. டெஸ்டிங்கை ஒரு ஆர்கனைஸ்ட் வேலை வைக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பிளான் தேவைப்படுது. and keeps everyone on the same page. அதாவது டெஸ்டிங் யார் பண்ணுவா? QA பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் தெரியணும். நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், எப்படி பண்றேங்கிறத நான் மட்டும் தெரிஞ்சிருக்க போதாது. மேபி நான் ஏதாவது மாத்தி கூட பண்ணலாம்ல. ஸோ அதனால அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா மேபி அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. இன்புட் அங்கன்னு எடுத்து எல்லாருமே சேம் பேஜ்ல டிராவல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ டெஸ்டிங் வந்து QA பண்ணுவாங்க, பட் ஒரு டீம்ல QA மட்டும் இருக்க மாட்டாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், BAs இருப்பாங்க, டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே QA கூட சிங்கில் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் வந்து டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட். இப்போ பாரு, வாட் ஆர் யூ டெஸ்டிங்? இது வந்து அவங்க கேட்கறது மாதிரி நம்ம கிட்ட, நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் டெஸ்ட் பிளான்ல இருக்கும். ஹவ் ஆர் யூ டெஸ்டிங்? நீங்க எந்த டூல்ஸ், எந்த என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்றீங்க அப்படி. மேபி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்ட் 2ல டெஸ்ட் பண்ணுங்கிறது ஸ்கோப்பா இருக்குன்னு வைங்க. பட் நம்ம என்விரான்மெண்ட் 1ல டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்க ஒரு அன்சிங்க் கிரியேட் ஆகுதுல. ஸோ அது கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க கிட்ட முன்கூட்டியே நம்ம சொல்றோம், நாங்க இதுல தான் டெஸ்ட் பண்றோம், இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, தென் வாட் ஆர் தி அவுட்கம்ஸ்? இதுல இருந்து நீங்க என்ன அவுட்கம் எடுப்பீங்க, இதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொல்றது தான் ஒரு டெஸ்ட் பிளான். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது மட்டும் இருக்காது. ஸோ போக போக வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.